எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட கரெக்டாக 61 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ என்னோடய சேனலை முன்னிப்பற்றி யூசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ, இம்பார்ட்டண்டான பதிவு. என்னென்னா, திருப்பதியில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்குங்க. என்னென்னா, ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு சென்றிருக்காரு. அவர் வந்து தனிநபராக சென்றிருக்கிறதுனால லாக்கர்னு ஒரு இலவச லாக்கர்ன்றதை கொடுத்துருக்காங்க. அந்த இலவச லாக்கர் வந்து பார்த்திங்கன்னா 2 days தான் வேலிடு. அதுக்கப்புறம் அந்த லாக்கரை காலி பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்பிடணும். ஸோ அந்த லாக்கருக்கு கீழே வந்து அவங்க தூங்கிக்கலாம் அந்த நபர். ஸோ இந்த 2 days தான் வேலிடேட். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பதி கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சு நடத்துகிறாரு. அந்த சேனலுக்காக சில கண்டென்ட், அந்த கிரியேஷன்ஸ்லாம் எடுக்கணுன்றதுக்காக திருப்பதி சுற்றி தங்கிட்டு தரிசனம் பார்த்துட்டு இவங்க வந்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி தான் வருவாங்களாம். அந்த சுற்றி பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்காரங்க எல்லாத்தையும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசடி நடந்திருக்குது. என்னென்னா, திருப்பதி இந்த லாக்கரில் 2 days தானே அலோடு. அதனால் தனிநபருக்கு லாக்கர் கிடையாதுன்றதுக்காக இன்னொரு நபரை ஆட் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. இவர் வந்து பார்த்துட்டு அங்கே ஒரு நபர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. அந்த நபர் வந்து ஓகே நீங்கள் வச்சுக்கிங்கன்னு இருக்காங்க. அந்த நபர் தான் வந்து மோசடி கும்பலில் ஒரு ஆளுன்றதே இவருக்கு தெரியல. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் கையில் வந்து 2 மொபைல் இருந்திருக்கு. ஸோ அந்த நபர் வந்து மொபைலை வந்து விற்க போகிறதாகவும், எனக்கு மணி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, என்கிட்ட மணி அவ்வளோ இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு நான் வாங்கிக்கிறேன்னு உங்கள் மொபைலை மட்டும் கொடுங்கன்னு இருக்காரு. இவரும் மொபைலை கொடுத்துருக்காரு. அந்த மொபைலை கொடுத்ததும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மொபைலை வாங்கிட்டு கால் பண்ணியிருக்காரு, யாருக்கோ கால் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த நபர்கிட்ட பேசுகிறாரு. 2 பேரும் இன்ட்ரோ ஆகிடுறாங்க. 2 பேரும் அந்த ஒரே லாக்கரில் வச்சுருக்கறனால இவர் ஏன் இப்படி நம்பிட்டார்னா, அவரோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ ஏமாற்ற மாட்டார், நம்மளை லாக்கர்லேருந்து சாமியை என்கிட்ட தான் கொடுத்துருக்காருன்றதுனால நம்பிக்கையாக இவர் வந்து 2 பேர் சேர்ந்து அந்த லாக்கரில் பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இவர் வந்து எப்பயும் போல் வெளியில் கிளம்பிட்டார். வந்துட்டு ரிட்டன் வராரு நைட்டு. இவர் தான் அந்த மொபைல் ஹெல்ப் கேட்டாரா, இவரும் வந்து ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வந்து பேசியிருக்கார். பேசுனது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு ஒரு ஹெல்ப்பு, பணம் வந்து தேவைப்படுது, எனக்கு வேலை இல்லை அப்படின்ற 1500 தேவைப்படுதுன்றார். என்கிட்ட அவ்வளோ இல்லை அப்படின்னோடனே இவர் வந்து அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு 1000 எனக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்றார். உடனே வந்து 1000 கிடச்சிச்சின்னு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாரு அந்த நபர்கிட்ட. இவர் வந்து உடனே 500 எடுத்து கொடுக்குறாரு. இந்த பரவாயில்ல, நீ வேலை இல்லைன்னு சொல்கிறேன், வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையாக இருக்காங்க. ஃப்ரீ தரிசனம் தானே, இலவசமாக போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இவங்க வேலையில் டியூட்டியெல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு இந்த நபர் ஒன்று பண்ணுறாரு. அப்போ பார்த்து எனக்கு திரும்பவும் எனக்கு வந்து மொபைல் விற்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. என்னோடய மொபைலை விற்றுட்டு அந்த காசை கொண்டு தான் நான் செலவு பண்ணணும் அப்படின்றார். நான் அந்த மொபைலை விற்க போகிறேன்றார். இவர்கிட்ட சொல்லாமலே வந்து திடீர்னு அந்த லாக்கரில் எப்போ பேக் எடுத்து வச்சாருன்னு தெரியல, இவருடைய மொபைலையுமே எடுத்துக்கிட்டு கடைக்கு போய் விற்க போயிட்டார். இந்த நபர் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டான்றது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போய் இவர் வந்து 2 மொபைல் வச்சுருந்தார். ஒரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மை டிவைஸ்னு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தார். அது மூலிமா லொக்கேஷன் இது பண்ணி இவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலான்னு ஃபாலோ பண்ணுறாரு. அவர் எப்படி பாருங்கள் உஷார். என்னன்னா, அதை ஃபாலோ பண்ணுற நபரை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து விட்டுடுறாரு. விட்டதும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை பின்னாடி பின்தொடர்ந்து வராங்களான்னு அந்த தெஃப்ட் மொபைலை அடித்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரான்னு செக் பண்ணுறாராம் அந்த டிவைஸ் வச்சு. பார்த்துங்க எங்கெங்கெல்லாம் சுற்றி வருது. இவர் உடனே அந்த தரப்பில் ரொம்ப இதாகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. ஸோ சீனிவாசன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருக்கான். 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான். ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை ஒரு போலீஸ் ஸ்டேஷன், தென் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான். இந்த 2 போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுத்துடலான்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நியர்பை அடித்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலான்னு போகிறாரு. அங்கே போகிறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவருக்கு மரியாதை இல்லையா. ஸோ ஆதார் கார்டு சொல்லுங்கன்றாங்க. அதோட அந்த ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இவர்கிட்ட இருக்குல்ல, தங்கும்போது லாக்கரில் 2 பேரும் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் சொன்னாங்கள்ல, அது எங்கள்கிட்ட இருக்குங்க. அந்த நபரோடைய ஃபோட்டோ நான் வந்து யூடியூப் சேனல் நடத்துறதுனால அந்த மொபைலோட
இந்த கேப்சரில் அந்த ஃபோட்டோ வந்து வியூ ஆகிருக்கு அப்படின்னு தரப்பில் சொல்கிறாரு. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கண்டுக்கவே இல்லையா. பார்த்துக்குங்க, எப்படி விரட்டி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டாங்களாம். ரெஸ்பான்ஸே கிடையாது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே என்ன ஏதுன்னு கேட்டிருக்காரு. கேட்டுட்டு இவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சான். இவர் ஃப்ரெண்டு நபர் ஐடிஐ சேர்ந்த ஒரு நபருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. இது 2 மொபைல் வச்சுருந்தனால தான் அவர் பேச முடிஞ்சது. பேசி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நம்பருக்கு கால் பண்ணோடனே அவர் ஐடியா கொடுத்துருக்காரு. என்ன ஐடியா கொடுத்துருக்காருன்னா, வாண்டடுன்னு ஒரு போஸ்ட் ரெடி பண்ணியிருக்காரு. அது அந்த நபருடைய ஃபோட்டோவும் தென் வந்து பார்த்திங்கன்னா மொபைலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி வாண்டட்னு ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அவருடைய யூடியூப் சேனலில் இவர் அப்லோட் பண்ணி விட்டுறாரு. ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகி 500 வியூஸ் வந்து போயிருக்கு. 500 வியூஸ் போன இடத்துல அந்த தெஃப்ட் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அவருக்கும் இது வந்து ஷேர் ஆகிருக்கு. ஸோ இவர் வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது அந்த நபரை எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அவர் நினச்சா இவரை காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் உடனே ஒரு மெசேஜ் வருதான் அவருக்கு, உன்னோட மொபைல் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், நான் கொண்டு வந்து தந்துடுறேன், நான் வந்து போகும்போது வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஏதோ கதை கட்டி விடுறாரு. இவருக்கு தான் உண்மை தெரிஞ்சிச்சு, அவன் எடுத்துகிட்டு போய் திருடிட்டு போயிட்டாப்புல, மொபைலில் தெஃப்ட் ஆகிட்டுன்னு சொல்லி திருடி போயிட்டாங்கன்றாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து பின்தொடர்ந்து நீ வந்து கொடுத்துரு, நான் வந்து உன்னை தேடி வந்து வாங்கிக்கிறேன் உன் மொபைலை அப்படின்றார். இவர் எப்படி ஒரு சிக்கியிருக்காருன்னு பாருங்கள். இவர் வந்து கிண்டியில் வந்து ஒரு ப்ரைவேட் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த மொபைலில் இருக்கான். அதனால தான் இந்த மொபைலை வாங்கி ஆகணும்னு தீவிரமாக இவர் வந்து கண்காணிச்சிட்ருக்காரு. இவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணி அதான் அந்த வியூஸ் போச்சு இல்லையா, இந்த இன்ஸ்டாகிராம் மூலயமா பேசி பார்க்குறாரு. அந்த நபர் ஏமாற்றிட்டே இருக்காப்லையா. இதேமாரி 12 நாள் 15 நாள் எடுத்து அடிச்சிருக்காங்க. சாப்பாட வந்து காசு இருக்காதான், கொஞ்சம் கொஞ்சமாக கேஷ் வந்து குறையுதான் அவர்கிட்ட. என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மொபைல் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு மாதத்தில் வேலையை விட்டு நின்றுடுவாராம். அந்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணு, அந்த மொபைலை சப்மிட் பண்ணால் தான் இவருக்கு ரிலீவிங் லெட்டர் கொடுத்து அங்கே வர வேண்டிய பணம்லாம் வந்து செட்டில்மெண்ட்லாம் அவருக்கு வந்து அனுப்புவாங்கன்றதுக்காக தான் அந்த மொபைலை மிஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்களாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வாண்டடு நியூஸ் வந்தது இல்லையா, அதை வச்சு இந்த இன்ஸ்டாகிராமில் பேசி பேசி பார்த்து எனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு இந்த நபருக்கு கதை விட்டுட்ருக்காங்க. உடனே டேரெக்டாக சொல்லிட்டாராம், நீ நல்லா என்னை ஏமாற்றிட்ட, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்ற, அம்மா அப்பா வந்து பார்க்குறனால விட மாட்டேன், உன்னை வந்து பார்க்குறனால விட மாட்டேன், என் மொபைலை நீ எடுத்துகிட்டு போயிட்டேன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உன்னை தேடிக்கிட்டு நான் வரேன் உன் ஊருக்கே. ஸோ அவர் ஊர் வந்து கடம்பான்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கேன் போல். தேடிக்கிட்டே அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இவர் நடந்த இன்சிடெண்ட்டு எல்லாமே ஷேர் பண்ணி விடுறாரு. ஷேர் பண்ணதும் அவங்க வந்து கண்டுக்கல. இங்கேருந்து நீங்கள் அவங்க ஊர்லேயே போய்ட்டு சைபர் க்ரைம்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றாங்க. அவர் ஊருக்கு போயிட்டு சைபர் க்ரைமில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. மொபைலில் ஜஸ்ட்டு நம்பரை போட்டோடனே அவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருச்சான். என்ன அட்ரெஸ்ஸு, என்ன ஊர், இவன் வந்து ஏமாத்துகிற கேஸு, இவன் மேலே கேஸ் ஃபைல் ஆகிருக்குன்னு நல்லா டீட்டெயில் சொல்லிடுறாங்களாம். அவங்க என்ன தரப்புறா, நீ வந்து இந்த மாதிரி நபரை போய் பாருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவரும் இந்த நபரை போய் பார்க்குறாராம். அவர் வந்து ஒரு கட்டத்தில் ஃபோனில் இவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபோன் காலை வந்து அவங்களுக்கு பேசி கொடுக்குறாங்க. அவர் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா பாருங்கள், அப்பா மொபைலை வந்து பஸ்ஸில் வந்து கொடுத்துரு, நீ மாட்டிக்கிட்ட, எங்கே போனாலும் லாக் ஆகிடுவான்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. உடனே அந்த மொபைல் மட்டும் அந்த பஸ்ஸில் வருதான். அந்த பஸ்ஸில் வந்ததுக்கு 100 ரூபா கமிஷன் வேறையாம். இதையும் அவர் வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து அங்கே இங்கே உட்காந்து எல்லா போலீஸும் வந்து இவங்களை துரத்துறாங்களாம். என்ன இந்த இடத்துல வேலை, ஏன் நின்றுட்டுருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இதேமாரி இவருக்கு அதே ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காராம். அப்போ வந்து என்ன நடக்குது, அந்த பஸ்ஸில் வந்து அந்த மொபைல் அவருக்கு வந்துடுது. அந்த நபர் அந்த மொபைலை வந்து கீழே போட்டிருக்காப்புல, கிராக் ஆகிருக்கு எங்கே பார்த்தாலும். ஸோ அந்த பஸ்ஸில் வர நபருக்கு 100 ரூபா கொடுத்துருன்னு சொல்லிடுறாங்க. இவன் உடனே ஃபோன் பண்ணி 1000 ரூபா ஃபோனுக்கு நீ வந்து இவ்வளோ பண்ணிகிட்ருக்க, நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா கொடுத்துருக்கேன், 500 ரூபா உனக்கு கொடுத்துருக்கேன், இதேமாரி 1500 லாஸ் ஆகி போச்சு, இந்த 1000 ரூபா ஃபோனுக்கு நீ இவ்வளோ தூரம் என்னை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கேன்ற இன்ஃபர்மேஷனை அந்த நபர், மோசடி கும்பலில் உள்ள ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காராம். உண்மையை வந்து சொல்லியிருக்காராம். இது வந்து என்னென்னா போலீஸுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த
அந்த நியர்பை இருக்க ஸ்ரீனிவாசன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, அதே தெருவில் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. இதில் இப்படி தான் நடக்குமா? ஒரு நாளைக்கு 500 மொபைல் திருட்டு போகுதாம் திருப்பதியில். இந்த இலவச தரிசனம் லாக்கர் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் அந்த இதில் வந்து அடிக்கிறாங்களாம் ஃபோனை. 500 மொபைல். அது கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுதுன்ற தகவலும் கிடச்சிருக்கு. பி அலர்ட். சைபர் கிரைமில் தான் வந்து அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சி இவங்க வந்து ரீச் ஆகி அந்த மொபைலை வந்து ரிட்டன் வாங்கியிருக்காப்புல. இதுலேருந்து என்ன தெரியுது, இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் ஸ்டோரியில் வந்து இவர் அவரோட ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காரு. அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லிட்டார், எல்லாமே இது நடந்தது அது நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. திருப்பதி போனீங்கன்னா ஃப்ரீ லாக்கர் யூஸ் பண்ணாலும் சரி, யாராவது உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணுறாங்களா நம்பாதீங்க, ஏமாந்துடாதீங்க. 2 விஷயம் உலகத்தில், ஒன்று ஏமாத்துறவங்க, இன்னொன்று ஏமாத்துறவங்க. இந்த 2 பேர் தான். அவர் ஏதோ தனிநபர் போராடி மொபைலை மீட்டு எடுத்துட்டாரு. அதேமாரி எல்லோரும் மீட்டு எடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? நாம் ஏமாறாமல் இருக்கணும்னா லாக்கரில் நீங்கள் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் பி அலர்ட். விழிப்புணர்வோடு இருங்க, ஏமாந்துடாதீங்க. திருப்பதியில் ஃப்ரீ லாக்கர்ஸ் யூஸ் பண்ணி மொபைலோ பேக்கோ வைக்கிறீங்கன்னா உங்கள் ரிலேஷன் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா எவ்வளோ அமௌண்ட்டு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு ப்ரைவேட் ரூம் எடுத்து புக் பண்ணி அங்கே கூட தங்குங்க. இலவச லாக்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. 2 நாள் அந்த நபர் கூட தங்கிட்டு அவரே ஏமாற்றிருக்காங்க, பார்த்துங்க. சீலட் காய்ஸ், உங்கள் சுகன்யா. இந்த உலகத்தில் யாரையும் நம்பக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு. யாரையும் நம்பாதீங்க. உன்னை பற்றி யோசித்திங்கப்படுவர் செல்ஃப். இதையே நான் ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணுன்றதுக்காக தான். சரிங்களா? சீலட் காய்ஸ், உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சீலட் காய்ஸ், உங்கள் சுகன்யா.